நம்ம எல்லோருக்கும் வீடுகளில் சில நேரங்களில் பட்டப்பெயர் வைத்திருப்பார்கள் இல்லையா? வீடுகளில் பட்டப்பெயர் இருக்கும். அதுபோல் ஸ்கூலுக்கு போனோம்னா அங்கேயும் சில இடங்களில் நமக்கு பட்டப்பெயர்கள் இருக்கும். அதாவது நம்முடைய ஒரிஜினல் நேம் ஒன்றாக இருந்தாலும் கூட நம்மை அழைப்பதோ அல்லது செல்லமாக அழைப்பதோ இதெல்லாம் பட்டப்பெயர்னு சொல்கிறோம். இந்த உலகத்திலேயே அதிக பட்டப்பெயர் உள்ள ஒரு மனிதர் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னை மரியாள். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இது ஒரு 2000 பேர் இருக்குதான். ஒவ்வொரு பெயர்லையும் ஒவ்வொரு நாள் விழா கொண்டாடினா கூட நம்ம 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு விழா கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி விதவிதமான பெயர்கள் கொண்டு அன்னை மரியாளை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் வித்தியாசமான பெயர்கள் கூட உண்டு. நாங்கள் கோத்தகிரியில் படிக்கும் பொழுது அங்கே தேயிலை மாதா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு புது டிவோஷன், அதாவது அங்கே இந்த டீ கார்டன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்திற்கு அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்றபடி தேயிலை மாதா என்று அவர்கள் ஒரு பக்தி முயற்சியை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பேர் ஜெர்மனி நாட்டில் அவர் லேடி ஆஃப் நாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதாவுடைய பெயர். அதை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்தா என்ன வரும்னா முடிச்சவிக்கு மாதா அப்படின்னு தான் வரும். முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா, அதை தான் முடிச்சவிக்கு மாதா. அது என்ன அப்படின்னா குடும்பங்களில் உள்ள பல்வேறு சிக்கல்களை முடிச்சுகளை தீர்வாக அதனை அவிழ்ப்பதால் முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா என்று இப்படி பல்வேறு பெயர்களில் அன்னை மரியாளை நாம் செல்லமாக நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டு இந்த பக்தி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம இயேசுநாதருக்கு நம்ம விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. அப்படி அதிகமாக போடணும்னா யாருக்கு போடலாம்? குழந்தை இயேசுக்கு போடலாம். ஆனால் அன்னை மரியாதை தான் ஓப்பன் டு எவ்ரிதிங். நீங்கள் ஒரு கவுனை மாட்டி விடலாம், அடுத்து ஒரு சேலையை மாட்டி விடலாம். இப்படி நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி இருக்கும் ஒரு அன்னையாக இருப்பதால் தான் நமக்கு மிகவும் பிடித்தமாக தாயாக வைத்துக் கொள்கிறோம். அதனால்தான் நம்மோடு எப்பொழுதும் அருகிருக்கும் ஒரு தாயாக நம்மால் உணர முடிகிறது, அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி இருப்பதால். இருந்தாலும் கூட திருச்சபை தன்னுடைய அங்கீகாரத்தோடு எத்தனை வகை இத்தகைய பக்தி முயற்சிகளை அங்கீகரிக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வேளாங்கண்ணியில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தனால வேளாங்கண்ணி மாதா. இப்படி ஒவ்வொரு இடங்களில் எங்கே காட்சி கொடுக்குறாங்களோ அந்த பெயரை கொண்டு நாம் அழைக்கிறோம். ஆனால் திருச்சபை அங்கீகரிப்பது 9 இடங்களை மட்டும்தான். 9 இடங்களில் அன்னை காட்சி கொடுத்ததை மட்டும்தான் திருச்சபை அங்கீகரித்த அந்த அப்பேரிஷன்ஸ், அதாவது அன்னை மரியாளின் காட்சியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒன்றுதான் இந்த லூர்து நகரில் நாம் பார்க்கக்கூடிய லூர்து நகரில் பெர்னதத் அம்மாளுக்கு காட்சி கொடுத்த அந்த ஒரு நிகழ்வு. இந்த 9 காட்சிகள் தவிர அன்னை மரியாளை குறித்து நாம் பல்வேறு கண்ணோட்டங்கள் கொண்டிருந்தாலும் இறையியலாக்கத்தின் அடிப்படையில் நமக்கு 4 கோட்பாடுகள் மட்டும்தான் திருச்சபை கற்பிக்கிறது. எவ்வளவோ அன்னை மரியாளை பற்றி நாம் புதுமைகளை பற்றி கேட்டாலும், அவரை பற்றி பண்பு நலன்களை பற்றி கேட்டாலும், அன்னை மரியாளை குறித்து நமக்கு திருச்சபை கற்பிப்பது 4 கோட்பாடுகள் தான். அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். முதலில் அன்னை மரியாள் இறைவனின் தாய். அந்த திருவிழா எப்போ கொண்டாடுவோம்? ஜனவரி 1. அன்னை மரியாள் இறைவனின் தாய். இது எதற்குனா ஒரு கட்டத்தில் திருச்சபையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இந்த அன்னை மரியாள் மனிதராக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு தாயா இல்லை கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தாயா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது. அப்பொழுது திருச்சபை அங்கீகாரத்தோடு சொன்னது அன்னை மரியாள் மனிதராக இருக்கும் இறைவனாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் என்று சொன்னது. அதைத்தான் நாம் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற ஒரு விழாவாக, அது ஒரு இறையியல் கோட்பாடாக கொண்டாடுகிறோம். இரண்டாவது, அன்னை மரியாள் என்றும் கன்னியானவள். அதாவது எந்த ஒரு மனிதனின் உடனிருப்பு இல்லாமல் இயேசுவை பெற்றெடுத்ததால் அவர் என்றும் கன்னியாகவே இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார் என்கின்ற ஒரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதை நாம் மார்ச் 25 கொண்டாடுகிறோம். அதுபோல் அன்னை மரியாள் அமல உற்பவி. அமல உற்பவினா என்னது? ஜென்ம பாவம். அதாவது ஆதி பெற்றோருடைய பாவம் நமக்கெல்லாம் இருக்கிறது, நமக்கு ஞானஸ்தானத்தில் அது கழுவப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாள் அந்த இறைவனையே தாங்கி இருக்கும் ஒரு கருவாக இருப்பதால் அவர் அந்த பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதைத்தான் நாம் இம்மாக்குலேட் கன்செப்ஷன், அதாவது ஜென்ம பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக. மலம் அப்படின்னா, மலம்னா மாசு, மலம்னா மாசு இல்லாத மரியாள், அவருக்கு பாவமே இல்லாமல் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை தான் நாம் அமல உற்பவி என்கின்ற விழாவில் பார்க்கிறோம். 4வதாக கொடுக்கப்பட்ட கோட்பாடு, அன்னை மரியாள் உயிருடன் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அந்த விழா என்னை கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 15.
இயேசு உயிருடன் விண்ணகத்திற்கு சென்றார், அவர் வந்து உயிரோடு போனார். ஆனால் அன்னை மரியாள் உயிருடன் எடுத்து கொள்ளப்பட்டார். அசென்ஷன் வேறு, அசம்ஷன் வேறு. இவர் வந்து உயிருடன் ஆண்டவரால் எடுத்து கொள்ளப்பட்டார். இப்படி இந்த 4 விழாக்களை கொண்டாடுகிறோம். இதுதான் திருச்சபை அங்கீகாரத்தோடு இறையியல் கோட்பாடாக அன்னை மரியாள் குறித்து நமக்கு கற்பிப்பது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்று நாம் இந்த அன்னை மரியாளுடைய பண்பை குறித்து இன்று நாம் சிறப்பாக ஒரு மைய கருத்தாக எடுப்பது, அன்னை மரியாள் தேவையில் இருப்பவருக்கு எப்பொழுதும் உதவுபவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அன்னை மரியாள் குறித்து எங்கே ஒரு வாசகம் வந்தாலும், எந்த ஒரு வாசகம் வந்தாலும் அவங்க வந்து யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களால் அந்த உதவி செய்யாமல் இருக்க முடியாது. அவருடைய இயல்பே அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. நமக்கு தெரியும், அந்த கபிரியேல் தூதர் வந்து மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அவர் இறைவனின் தாயாக போகிறார் என்பது அவருக்கு தெரியும். அவர் அதில் ஒரு பெருமாப்பு கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய முதல் செயல் எதுவாக இருக்கிறது? தன்னுடைய சித்தி, அதாவது சித்தி எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து அவர் அங்கு சென்று என்ன பண்ணுறாரு? இவங்க கர்ப்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஓடோடி போகிறார். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், அந்த கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது. யார் வந்து இவங்களை கேட்கல. இருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க? இவர்களாக முன் சென்று அதற்கு என்ன செய்ய முடியும், என்ன உதவியை செய்ய முடியும் என்பதை அந்த தன்னுடைய மகன் வழியாக செய்வதற்கு முற்படுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது சிலுவையின் அடியில் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் தன் மகன் இறக்கும் தருவாயில் கூட அவருக்கு ஆதரவாக நிற்கிறார். அதே போல் அவரை சூழ்ந்திருந்த மற்ற பெண்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார். என்னதான் ஒரு தாய்க்குரிய மனநிலையிலிருந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு துன்பத்தில் இருந்தாலும் கூட ஒரு தன்னுடைய மகனை இறக்கும் பொழுதும் கூட அங்கு ஆதரவாக நிற்பதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இயேசு உயிர்த்து சென்ற பின்பு நிச்சயமாக இந்த அப்போஸ்தலர்களை, திருத்தூதர்களை வழி நடத்துவதற்கு யாரோ ஒருவர் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர். இந்த திருத்தூதர்கள் அவங்கள தனியாக விட்டுருந்தா கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காது. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இம்பல்சிவ் கேரக்டராக தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை வழி நடத்துவதற்கு யாரோ ஒரு தலைமை இருந்திருக்கிறது. அது நிச்சயம் அன்னை மரியாளாகத்தான் இருக்க முடியும். நம்ம வீடுகள்லையே இப்போ பசங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. இப்போ அம்மா திடீர்னு இல்லைன்னா அந்த வீடாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அங்கு ஒரு தாயின் அரவணைப்பு அல்லது ஒரு வழிகாட்டுதல் ஒரு குடும்பத்திற்கு கண்டிப்பாக தேவை. அப்படி இந்த அப்போஸ்தலர் என்கின்ற ஒரு குழுமத்திற்கு இயேசு சென்ற பின்பு நிச்சயமாக அன்னை மரியாள் தான் வழிநடத்துதலாக இருந்திருக்கிறார், அவர்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார். இல்லை என்றால் இந்த அளவிற்கு இந்த திருச்சபை வளர்ந்திருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எங்களுடைய பிரான்சிஸ்கன் சபையில் கூட பிரான்சிஸ் அசிசியார் இறந்த பின்பு அந்த தலைமை பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கூட கிளாராமா, அவங்களுடைய ஆன்மீக தந்தையாக ஏற்றுக்கொண்ட கிளாராமா ஒரு 20 ஆண்டுகள் இந்த சகோதரர்களை வழிநடத்தினார். அதனால தான் இந்த 800 ஆண்டுகளாக இந்த சபையானது பல்வேறு நிலைகளில் வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு தாய்க்குரிய அரவணைப்பு இல்லாமல் நிச்சயமாக இந்த ஒரு குழுமம் வளர்ந்திருக்க முடியாது. இப்படி நாம் எந்த நிலையில் பார்த்தாலும், நம்ம வாசகத்தில் நற்செய்தியில் எங்கே பார்த்தாலும் அன்னை மரியாள் யாருக்காவது உதவி செய்து கொண்டே தான் இருப்பார். ஒரு மறைக்கல்வியில் இந்த கானா ஒரு திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த கானா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது, அப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டப்போ, ரசம் இல்லைன்னா நான் மோரை ஊற்றி சமாளிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானாம். அவருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த அப்பமும் ரசமும் என்பது அவங்களுக்கு மெயின் ஃபுட்டே தான், அவங்களுக்கு உண்மையான சாப்பாடே தான். எப்படின்னா அவங்களுக்கு சோறு தீர்ந்துருச்சுன்னா நம்ம கல்யாண வீட்டில் என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதை அன்னை மரியாள் புரிந்து கொண்டு தாமாக முன்வந்து அதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை அவர் அங்கு நிகழ்த்தி காட்டியது தான் நான் பார்க்கிறோம். உளவியலில் 2 கேரக்டர் சொல்லுவாங்க, எம்பதி, சிம்பதி. சிம்பதி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை உழுவுது, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, திடீர்னு உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு சிலர் பார்த்து என்ன பண்ணுவோம், அச்சச்சோ அப்படிம்போம், அவ்வளோதான். ஒரு சிலர் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமலேயே ஓடி போய் தூக்கி விட போவோம். இந்த அச்சச்சோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா சிம்பதி, அதாவது யாரோ ஒருத்தர் துன்பப்படும் பொழுது அதை பார்த்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகிறது, அது சிம்பதி. எம்பதி அப்படின்னா
ஒருத்தர் துன்பப்படும் பொழுது, ஒருத்தருக்கு அடிப்படுதுன்னா அந்த அந்த துன்பத்தை தான் அனுபவிப்பது. அதாவது அவங்க கீழே விழுந்தோன்னே எனக்கு வலி வரும். அதுதான் எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னை மரியாள் எதில் வருவார்கள்? எம்பதி. அதாவது பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக அவர் உணர்கிறார். அதனால்தான் முதலில் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது உடனடியாக அந்த எலிசபெத் அம்மாளை நோக்கி செல்கிறார். இந்த கானாவூர் திருமணத்தில் யாருமே கேட்கவில்லை என்றாலும் அந்த திருமண வீட்டாருடைய துன்பம் இவர் அனுபவிக்கிறார். அதனால்தான் உடனடியாக சென்று தன்னுடைய மகளிடம் கேட்கிறார். அங்கு புதுமை நிகழ்கிறது. இப்படி அன்னை மரியாளுடைய இந்த பண்பு நலன் எதுவாக இருந்ததால் அவர் பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருந்தார். அப்படி பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய தாயாக அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் துன்பத்தை சொல்லணும் தேவையில்லை. அவங்களுக்கு உங்களுடைய துன்பம் அவருக்கு அறிந்திருக்கிறது. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் தன் மகனிடம் நிச்சயமாக பரிந்துரை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம அன்னை மரியாள்கிட்ட அழுது புலம்பணும் கூட தேவையில்லை. அன்னை மரியாள் நிச்சயமாக நம் துன்பங்களை அவர் அனுபவிக்கிறார். அதனால் எப்பொழுதும் தன்னுடைய மகனிடம் சென்று அந்த பரிந்துரையை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இயேசு என்ன சொல்கிறார்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. சில நேரங்களில் நம்முடைய நேரம், அந்த ஏதோ ஒரு புதுமை நடக்கிறது அல்லது ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரம் வரவில்லை என்றாலும் கூட அன்னை மரியாளின் பரிந்துரை இருந்தால் அது நம் வாழ்வில் நடக்கும். இப்படி அன்னை மரியாள் எப்படி பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதினாரோ அதையே நாமும் பின்பற்ற வேண்டும். வெறுமனே நம்முடைய இந்த கிறிஸ்தவ நெறிக்காக நாம் வாழ்ந்து கொண்டில்லாமல் இந்த அன்னை மரியாளுடைய இந்த ஒரு அளவிற்கு அதிகமான பிறருடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு யாருக்கெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அவர் அங்கு சென்று அவராக உதவி புரிந்தாரோ அதையே நாமும் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த விழாவை கொண்டாடுவதில் அன்னை மரியாளை வணங்குவதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நாம் செய்ய முற்படுகிறோமா என்பதை சிந்திப்போம். ஆமென்.